ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி கேரட்டையும் சவுச்சோனியும் வச்சு ஒரு சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சாதத்தில் தயிர் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சவுச்சவை துருவி வச்சுருக்கிறேன், தோலை சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாத்தூள், பச்சை மிளகாய் வறுத்துக்கணும். மிளகாயும் பச்சை மிளகாயும் வறுத்தாச்சு. துருவி வச்சுருக்க சவுச்சவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கணும். சவுச்சவை ஒரு 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. துருவி வச்சுருக்க கேரட், ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவு, மீடியம் சைஸ் கேரட் 2 துருவி வச்சுருக்கேன். அதை சவுச்சவை போட்டு 3 நிமிஷம் வதக்கியாச்சு. ஒரு கேரட்டை போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். சவுச்சவும் கேரட்டும் வதங்கிச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கேரட்டு, சவுச்சவு, தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு வெங்காயம், பூண்டு, 1/4 இன்ச் சைஸ் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 1/4 இன்ச் சைஸ் இஞ்சி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கணும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வாங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம்லாம் வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுது. முதல்ல வறுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், உப்பு போட்டு திரிக்கணும். மிளகாத்தூளையும் எப்பயும் போட்டு திரிச்சாச்சு. வறுத்து வதக்கி வச்சுருக்கெல்லாம் நல்லா ஆறிட்டுது. சவுச்சவு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதோட உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், ஜீரகம் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை,
தண்ணியே ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைப்பேன். தண்ணியே ஊற்றாமல் நைஸாக அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கணும். நல்ல சூப்பரான கேரட் சவுச்சவு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடு சாப்பிட சூப்பர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.